எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். February 5 வந்து என்னென்னா ஒரு காரில் வந்து ஒரு ஆலின் ஷெரின் அப்படிங்கிற குழந்த அவங்க பேரண்ட்ஸோடையும் ரிலேட்டிவ்ஸோடையும் வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்திருக்கு கோட்டயமில். அப்போ வந்து கார் ஆக்சிடெண்ட் ஆகியிருந்திருக்கு அப்படின்னும் நியூஸ் வந்திருக்கு. அந்த உடனே வந்து ஹாஸ்பிட்டலெல்லாம் அட்மிட் பண்ணியிருந்திருக்காங்க. இந்த ரோடு ஆக்சிடெண்ட்டில் அந்த குழந்தைக்கு வந்து ரொம்பவே சிவியராக வந்து இன்ஜுரிஸ் ஆகியிருந்திருக்கு. வச்சு ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்காங்க. பட் பிரெயின் டெட் ஆகிருக்கு அப்படின்னும் வந்து அவங்க பேரண்ட்ஸ்க்கு வந்து சொல்லப்பட்டிருக்கு. யூஸ்வலாக வந்து ஹெட் இன்ஜுரி அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா வந்து நம்ம அதுக்கு தான் நான் ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். ஹெட் இன்ஜுரிஸ்லாம் இருந்ததுன்னா பிரெயின் டெட் ஆகும் அப்படின்னு. ஆர்கன்ஸ் ஆனால் ரொம்ப நல்லா இருந்திருக்கு. அந்த 10 மாத குழந்த தான் அது. இந்த குழந்தைக்கு வந்து இந்த ஹார்ட்டோட வால்வு, அப்புறம் கார்னியா, லிவரு, கிட்னி இதெல்லாம் வந்து வேறு 4 குழந்தைங்களுக்கு வந்து டொனேட் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறது வந்து நியூஸ் வந்திருக்கு. பிரெயின் டெட் ஆகிட்டனால வந்து அதை காப்பாற்றுறது கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து பிரெயின் தான் நம்மளுடைய எல்லா ஆக்டிவிட்டீஸையுமே கண்ட்ரோல் பண்ணுறது எல்லாமே. நீங்கள் டொனேட் பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டால் இவங்க பேரண்ட்ஸும் பர்மிஷனும் கொடுத்துட்டாங்க ஓகே அப்படின்னு சொல்லி. அதனால் வந்து அதை ஆர்கன்ஸ் எல்லாம் வந்து இம்மீடியட்டாக அதை ஐஸ் பாக்ஸ்குள்ளே தான் வச்சு எடுத்துகிட்டு போவாங்க. ஒரு குறிப்பிட்ட டைம் ஏதோ இருக்குது. அந்த மாதிரி டைமுக்குள்ளே கொண்டு போய் அதை வந்து வேண்டியவங்களுக்கு சேர்த்தா மட்டுமே அதை வந்து நம்ம காப்பாற்ற முடியும். அவங்களுக்கு அது வந்து பொருத்த முடியும். டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுறது அப்படிங்கிறது சாத்தியமாகும். நிறைய பேர் வந்து கண்டோலன்சஸ்லாம் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இன்னும் 4 குழந்தைங்களுக்கு வந்து அது லைஃப் கொடுத்துருக்கு அப்படின்னாலும் வந்து இந்த குழந்தை வந்து இப்போ இல்லை அப்படிங்கிறது வந்து ஒரு வருத்தத்திற்குரிய ஒரு விஷயந்தான். அவங்க பேரண்ட்ஸ் வந்து அருண் ஆப்ரஹாம், அந்த குழந்தையோட பேரண்ட்ஸு. அவங்க அம்மா வந்து ஷெரின் அண்ட் ஜான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க டிசைட் பண்ணியிருந்திருக்காங்க இந்த டொனேட் பண்ணலாம் அப்படின்னு. இது வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஆக்ட் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இந்த மாதிரி ஒரு டிசிஷன் அவங்க எடுத்தது அப்படிங்கிறது. இந்த குழந்தையோட லாஸ்ட் ரைட்ஸு இந்த கவர்மெண்ட்டோட அந்த ஆனர்ஸோட வந்து எல்லாம் நடத்தப்பட்டது அப்படின்னும் வந்து சொல்லியிருக்காங்க. யூஸ்வலாக இந்த டோனார்ஸோடதெல்லாம் அப்படி தான் நடத்தப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. குழந்தையோட அந்த பாடியை பார்க்குறதுக்கு செவரல் பார்ட்ஸ் ஆஃப் த ஸ்டேட்லேருந்து வந்திருந்திருக்காங்க அப்படின்னும் சொல்லப்படுது. அந்த ட்ரிபியூட்டும் பே பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது. எல்லினோட தாத்தா ரிஜி சாமுவேல் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த இமோஷ்னலாக பேசியிருந்திருக்காரு. இந்த மாதிரி வந்து 4 குழந்தைங்களுக்கு புது வாழ்க்கை வந்து அளிக்கப்பட்டிருக்கு, கிஃப்டாக வந்து அளிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்லியிருக்காரு. அந்த இதை வந்து ஸ்பீச் வந்து சொல்லும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, என்கிட்ட என் பையன் வந்து கேட்டான், இந்த மாதிரி வந்து ஆர்கன்ஸை நான் டிசைட் பண்ண போகிறேன்னு சொன்னால் நானும் அதை ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அப்போது சில பேர் கேட்டிருக்காங்க, அதாவது வந்து உங்களுக்கு வந்து பெயின் இல்லையா அப்படின்னா, எப்படி இல்லாமல் இருக்கும், அது கண்டிப்பாக இருக்குது அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்காருங்க. ஆனால் என்னோடய பையனோட டிசிஷனில் நான் துணை நிற்பேன் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. துணை நின்றுருக்கேன் நான் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்காருன்னா, ஆலின் வந்து 20 மாதம் எங்கள் கூட இருந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. 10 மாதம் வந்து ஊம்பில் இருந்திருக்கா, 10 மாதம் அர்த்தில் இருந்திருக்கா அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இப்போ நாங்கள் 4 குழந்தைங்கள கெயின் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் ரொம்ப எமோஷ்னலாக பேசியிருக்காரு. சாமுவேல் அவங்க தாத்தா என்ன சொல்லியிருக்காருன்னா, கடவுள் வந்து கூப்பிட்டுக்கிட்டாரு, அந்த பர்த்தோட பர்பஸ் முடிஞ்சிருச்சு, அதனால் கடவுள் அவளை கூப்பிட்டுக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நம்மளுக்கே வந்து ரொம்ப கண்ணீர் வர மாதிரி இருக்குது. அந்தளவுக்கு துக்கமாக இருக்குது. டொனேட் பண்ணியிருப்பாங்கள்ல, அவங்களுடைய ஒரு குழந்தையோட தாத்தா, அதான் ஸ்ரேயா அப்படிங்கிற அந்த குழந்தையோட தாத்தா சந்திரன் அப்படிங்கிறவர் வந்து சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி நான் ஹோமேஜ் அந்த இதை வந்து மரியாதை செலுத்துறதுக்காக வந்திருக்கேன் அந்த குழந்தைக்காக அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. இந்த குழந்தை ஸ்ரேயாவுக்கு வந்து கிட்னி அதை வந்து டொனேட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னும் வந்து சொல்லியிருக்காங்க. பட் ஒரு ஆஸ் அ கிராண்ட் ஃபாதராக எனக்கு வந்து அவங்களுடைய எவ்வளோ துக்கம் இருக்கும் அப்படிங்கிறது வந்து எனக்கு நல்லா புரிஞ்சிக்க முடியுது அப்படிங்கிறத வந்து சந்திரன் சொல்லியிருக்காரு. இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவங்க பேத்தி வந்து இப்போது டிரான்ஸ்பிளான்ட்லாம் பண்ணியிருப்பாங்கள்ல, சர்ஜரி, இப்போ நல்லா ரெக்கவர் ஆகிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு.
லின்ஸ் ஃபேமிலி துக்கத்தில் பங்கெடுத்துக்க நானும் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. யூஸ்வலாக வந்து சில பேர் வந்து நம்ம முன்னாடியே வந்து ஏதோ அந்த சைன் டொனேட் பண்ணுறதுக்கெல்லாம் எழுதிலாம் கொடுப்பாங்க. அப்போ வந்து நம்மளுக்கு சப்போஸ் டெத் ஆச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா வந்து அவங்க வந்து அதை ஆட்டோமேட்டிக்காக அவங்க அந்த இதை வந்து எடுத்துப்பாங்க. நம்ம வந்து ஒரு யூஸ் இல்லாமல் நம்மளுக்கு நல்லா இருக்குது ஆர்கன்ஸு அப்படிங்கும்போது ஆஃப்டர் டெத் அப்படி யாருக்காவது யூஸ் ஆகுது அப்படின்னா அந்த மாதிரி வந்து கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல ஒரு விஷயம். இந்த குழந்தை தான் யங்கஸ்ட்டு இது ஆர்கன் டோனார் அப்படின்னும் வந்து சொல்லப்படுது. அந்த பிரெயின் டெட் ஆகி இறந்த அந்த குழந்தையுடைய ஆத்மா சாந்தி அடையணும். அந்த டொனேட் பண்ணப்பட்ட குழந்தைகளும் சீக்கிரமாக ரெக்கவர் ஆகி வரணும்னு சொல்லி எல்லாம் வல்ல இறைவனை நம்ம இந்த நேரத்தில் பிரார்த்திச்சு போங்க. அவங்க பேரண்ட்ஸ் அவங்க தாத்தா எல்லாருமே வந்து இந்த இதில் வந்து டொனேட் பண்ணதுக்கு வந்து நம்ம ஒரு பெரிய சல்யூட் பண்ணிப்போம். அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் do like, share and subscribe our channel and click the all option and press the bell icon. Thank you.